நான் இப்போ ரீசெண்டா ஒரு மதர்ட்ட பேசினேன். அவங்க சொன்ன விஷயம் எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை முறை இருக்கும். வீட்ல சப்போர்ட் இருக்கும். பிள்ளைகள பார்த்துக்கவோ, இல்ல அவங்களோட நிதி சுதந்திரத்திற்காகவோ, எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் இருக்கும். பட் அந்த சப்போர்ட் வந்து எல்லா விஷயங்கள்லயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம 100% சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் வீட்ல ஆ வெளியில போய் வேலை செய்றாங்க. ஸோ, அவங்க குழந்தைய ஈவினிங் டைம்ல ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இது ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ, அதனால தான் அவங்கனால ஒரு நைட் 9:00 வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போய், அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு தூங்க முடியுது இல்லையா? ஸோ, இது ஒரு பெரிய சப்போர்ட் என்னைய கேட்டா. பட் அதே நபர் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல போடணும்னு நெனைக்கிறாங்க. பட் அதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் வரல. பிகாஸ் ஹி டோன்ட் லைக் டூ ட்ராப் அண்ட் பிக் அப் த கிட். ஸோ இந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. கரெக்ட்டா? ஸோ நம்ப எல்லா விதத்திலயும் 100% சப்போர்ட் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கான மாற்று வழிய தான் நம்ம யோசிக்கணும். ஓகே. இது நம்மளுக்கு ஒத்து வரலையா? அடுத்து என்ன செய்யலாம்? இப்படி சப்போஸ் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல நெறைய பெண்மணிகளுக்கு வீட்டுக்காரர் குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இன்னொரு பக்கம் இருக்கும். இல்ல? ஸோ ஒருத்தருக்கு ஒரு விதமான சப்போர்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒரு விதமான பிரச்சனைகளும் இருக்கும். நம்ம வந்து பிரச்சனைகள பார்க்காம, அத எப்படி மாற்றி அமைக்கலான்னு பார்க்கணும். அப்பதான் வந்து நம்மளும் நம்ம லைஃப்ப பீஸ்ஃபுல்லா வாழலாம். கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியும் பெட்டரா யூஸ் பண்ணலாம். எனக்கு இது இது இருக்கு, இது இல்ல. இது பெட்டரா இருக்கு, பட் இது பெட்டரா இல்ல. அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, அதுக்கான அடுத்த சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? அத தாண்டி என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சீங்கனாவே, உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்ப வச்சு நீங்க பெரிசா சாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, ஆல்வேஸ் திங்க் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. குறைகள பார்க்காதீங்க. குறைகள பார்த்தா நம்மளுக்கு மறுபடி அந்த குறையில என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு தான் நம்மளுக்கு தோணுமே தவிர, அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போகவே மாட்டோம். ஸோ, ப்ளீஸ் உங்களுக்கு என்னலாம் வந்து நன்மைகள் இருக்கோ, அந்த நன்மைகள வச்சு நீங்க என்ன அடுத்த படிக்கு மூவ் ஆகலான்னு யோசிங்க.